ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கப்பி அண்டு மாலிக்கு இது ப்ரீடிங் கேஜ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்டீரியல் அதோட பேர் வந்து எம்ப்ராய்டிங் ஷீட் அப்படின்னு நீங்கள் பேக் ஸ்டோரில் கேட்டாலே கிடைக்கும். 10 ரூபா இல்லை 15 ரூபா தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஷீட் வந்து நமக்கு செட்டப்புக்காக 3 வாங்கிக்கோங்க. 3 இது இருந்தாலே போதும். நம்ம வந்து பெரிய பெரிய டேங்க்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ் டப்லேயோ செய்கிறதுக்காக அது பண்ணல. அதனால் வந்து சின்னதே போதும் நமக்கு. இந்த மாதிரியான ஒரு நூலில் ஊசி அந்த மாதிரி எடுத்து கோர்த்து வச்சுக்கோங்க. நூல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவ்வளோதான். இது ப்ராடக்ட்ஸ்லாம் அவ்வளோதான். ஆசைப்பட்டு மீனை வாங்கிட்டு அதுக்கு போடுற குட்டியை எடுத்து வளர்க்குறது தான் நமக்கு வந்து பெருசு இது. அந்த குட்டியை ஆனால் போட்ட மீனையே சாப்பிட்டா நமக்கு ரொம்ப வந்து மனம் பாதிக்கப்பட்டுரும். அதனால் நீங்கள் ரெட் ஐ இந்த மாதிரியான கப்பி வாங்கும்போது அந்த குட்டியை எடுத்து பார்க்குறது தான் சந்தோஷமே. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ப்ரீடிங் கேஜ் வைக்கிறது தப்பே கிடையாது. என்னோடய ரெட் ஐ இதுவும் பேரஸும் குட்டி போட்டோம்னு குட்டி அதுவே சாப்பிட்ருது. அதை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரீடிங் கேஜ் செட்டப் செய்ய போகிறேன். அந்த சதுரமான கேஜ் வந்து 20 லிட்ரு 25 லிட்ரு பிடிக்கிற டப்பில் வைக்கலாம். நம்ம மாதிரி டேங்க் செட்டப்பெல்லாம் வைக்க முடியாது. ஒரு ஷீட்டை ரெண்டாக வந்து ஒரே சமமாக கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக மடித்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஷேப் கிடைக்கும், ரவுண்ட் ஷேப். அதை வந்து நாங்கள் வச்சு தைச்சிக்கலாம். நான் ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து இது வரல, நான் தைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் நம்ம அதை எப்படி துணி தைக்கிற மாதிரி தைச்சிக்கலாம். நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு கேப்லையும் செய்யணும்னு நீங்கள் இடம் விட்டு கூட கொஞ்சம் செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பேஸ் நிறைய விட்டுறாதீங்க, கொஞ்சம் சின்ன இடமாகவே இருந்தாலும் ஓகே தான். உள்ள அந்த மாதிரி நீங்கள் கேப் இல்லாமல் தைச்சிக்கலாம். கடைசியாக தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரே ஆளாக செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் செய்யும் போது இந்த கேஜை பிடிக்கிறது மட்டும் ஒரு ஆள் கூப்பிட்டுக்கலாம். ஒழுங்காக போட்டு கடைசியாக செய்யும் போது அந்த ஒரு உள்ளே விட்டு ஒரு நாக் செஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஷேப்பாக நீங்கள் தைச்சி எடுத்துக்கிட்டீங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க, முடிச்சு வராத அளவுக்கு. நீங்கள் ரொம்ப ஓவராக பவர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பேக் சைடு ஒரு சைடு ஓலை மட்டும் அடைச்சிருங்க. நமக்கு தேவையான சைஸ் மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த சைஸ்க்கு ஓரளவுக்கு போதுமான சைஸ். வெளியே மட்டும் ரொம்ப கட் பண்ணிடாதீங்க, டக்குன்னு அது வந்துடும். நான் எப்படி அந்த சைடில் முக்கா நிற்கிறதெல்லாம் கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி கட்டிட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஓட்டை மட்டும் அடைச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், என்னோடய டேங்க்கில் ஒரே ஒரு கப்பி பேர் மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மேல். இந்த மாதிரி ஒன் சைடு நீங்கள் வந்து உள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து சாவி வெயிட் வச்சு லப்பர் பேண்ட் போட்டு நிப்கார்டு வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்பாஞ்சு இதெல்லாம் வச்சு ஃப்ளோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆல்பினோ பிளாட்டினம் ஒயிட் பேர் ஒன்று அதை தான் உள்ளே போட்டு காட்ட போகிறோம். அதுதான் ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்காங்க 2 பேருமே. ஃபீமேல் கொஞ்சம் சின்னமாக இருக்குது, ஆனால் வயிற்றில் ஃபுல் குட்டி. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். லைட்டில் பார்க்கும்போது கோல்டு மாதிரியே இருக்காங்க. இந்த மாதிரி வந்த ஹோல்ஸ் வழியாக குட்டிங்க வெளியே வந்தோன்னா ஃபாக்ஸில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு டேங்க் செட்டப்பில் வச்சுட்ருக்கீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டில் பேர் கிடைக்கும், கப்பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி ப்ரீடிங் கேஜ் போட்டிங்கன்னா உங்களோட கப்பி குட்டிங்களை நீங்கள் நல்லபடியாக காப்பாற்றி அது ஒரு சைஸிங்க்கு எடுத்துகிட்டு வரலாம். டாட்டா பை பை, see you.